நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கர்மா க்ளீனிங். கர்மாவை வந்து நம்மளால் குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் தான், கர்மாவை வந்து கம்மி பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து புண்ணியத்தை வந்து சேர்க்குறனால புண்ணியத்தை வந்து அதிகப்படுத்தணும். அது மூலமாக நம்மளோட கர்மாவோட தாக்கத்தை வந்து கம்மி பண்ண முடியும். ஒன்று வந்து புண்ணியம் சேர்க்கணும். புண்ணியம்னா எதை மாதிரி புண்ணியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பேருக்கு நல்லது பண்ணணும், தானம் தர்மம் அந்த மாதிரி செயலில் வந்து நம்மளோட ஈடுபாடு வந்து அதிகம் படுத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தானம் தர்மத்தை வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி 4 பேருக்கு வந்து கெட்டது பண்ணக்கூடாது, நல்லது தான் பண்ணணும். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து கர்மா அதிகமாக இருக்குதுன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து மன்னிக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் நமக்கு தெரிஞ்சாலே நம்மளோட கர்மா வந்து தாக்கம் வந்து கம்மியாகும். அதே மாதிரி வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட மனசை வந்து ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும். நம்மளோட மனசை வந்து ரொம்ப தெளிவாகவும் உண்மையாகவும் வச்சுக்கணும். ரொம்ப அமைதியாகவும் இருக்கணும். நம்ம மனசு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல வந்து மொத்தம் 7 சக்கரா இருக்குது. அந்த 7 சக்கராவும் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளோட உடம்புல இருக்கிற கெட்ட கர்மா வந்து வெளியில் போயிட்டு நல்ல ஒரு கர்மா வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கும். இதுக்கு வந்து 7 சக்கரா மெடிடேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த 7 சக்கரா மெடிடேஷன்ஸ் வந்து பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த 7 சக்கராஸ் வந்து பிளாக்கேஜ் ஏதாச்சும் இருந்தால் அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் குட் கர்மா வந்து நமக்குள்ளே வந்துட்டு பேட் கர்மா வந்து வெளியில் போயிடும். ஸோ இதுதான் வந்து கர்மாவோட க்ளீனிங். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தானம் தர்மம் பண்ண போகிறீங்க. யாரையும் பற்றி நல்லதாக தான் சொல்லணும், கெட்ட விதமாக நம்மளை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. தேர்டு வந்து 7 சக்கரா மெடிடேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளோட ஆராஸும் வந்து நல்ல ஒரு குட்டாக இருக்கும், பேட் ஆராஸ்லாம் வெளியில் போயிடும். ஸோ இதுதான் வந்து கர்மா க்ளீனிங்கோட மெத்தட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.